ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா, நடிகர் நெப்போலியன் அவரோட மகன் தனுஷுக்கு ரீசெண்டாக தான் திருமணம் பண்ணாங்க. ஆனால் அவருடைய மகனுக்கு மீண்டும் திருமணம் செய்ய போகிறாராங்க, அதுவும் 6 மாதத்தில். அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாலிவுட் உலகில் பயங்கர வில்லன் நடிகராகவும் பின் குணச்சித்திர நடிகராகவும் 90s காலகட்டத்தில் வலம் வந்தவர் ஆக்டர் நெப்போலியன். இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்களுடன் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். அதில் மூத்த மகன் தனுஷிற்கு தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதை பற்றி வெளிப்படையாக பேசி பலருக்கும் முன்மாதிரியாக நெப்போலியன் குடும்பத்தினர் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் தன்னுடைய மகன் தனுஷிற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை மேரேஜ் செய்ய போவதாக நெப்போலியன் சமீபத்தில் அறிவித்தார். அதற்கு பலரும் நெகட்டிவான கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர். இச்சூழலில் ஜப்பானில் தனுஷ் மற்றும் அக்ஷயா திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களின் திருமணத்தை அடுத்து நெப்போலியன் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தார். மேலும் வந்த பிரபலங்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு தங்களது வாழ்த்தை தெரிவித்த நிலையில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் வீடியோ கால் மூலம் இவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்தார். தற்போது இவர்களின் திருமணம் இணையதளத்தில் வைரலாக பரவி வரும் நிலையில் தன் மகனின் திருமணத்திற்கு பிறகு தன் மகனுக்கு 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் திருமணம் செய்து வைக்க உள்ளதாக நெப்போலியன் தெரிவித்தார். அமெரிக்காவின் சட்டப்படி தனுஷ் போல உடல் குறைபாடு இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது என கூறப்படுகிறது. அதனால்தான் ஜப்பானில் திருமணம் நடைபெற்றதாக கூட தகவல் வெளியானது. ஜப்பானில் தனுஷும் அக்ஷயாவும் 6 மாதம் தங்கியிருக்க போவதாகவும் அவர்கள் அமெரிக்காவிற்கு திரும்பிய பிறகு அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் திருமணம் செய்ய போவதாகவும் நெப்போலியன் கூறியுள்ளார். இந்த திருமணம் குறித்து பலர் நெகட்டிவ் கமெண்ட்களை கூறி வந்தாலும் சிலர் மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த மேரேஜ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.